ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு வெண்டைக்காய் வச்சு தீயல் தான் பண்ண போகிறோம். இது எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் எல்லாமே வறுத்து அரைச்சி தான் பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி வெண்டைக்காயில் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கத்திரிக்காயில் பண்ணலாம், முருங்கைக்காயில் பண்ணலாம். அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே அந்த காய்க்கு ஏற்ற மாதிரி அந்த டேஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் மாறும். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருங்க. பாத்திரம் வச்சுட்டு இதில் ஒரு 3 காஞ்ச மிளகா அதை போட்டுட்டு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இந்த 3ஐயும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் அதையும் போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா தேங்காய் நல்லா வறுபடணும், அந்த மணம் வர அளவுக்கு. இப்போ நல்லா வறுபட்டுட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மல்லிப்பொடி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி போட்டுவிடுங்க. மல்லிப்பொடி போடும்போது திக்னஸ் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் பொடி போட்டுவிடுங்க. போட்டுட்டு இதை ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ நல்லா வதக்கிட்டு இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. இப்போ ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுவிடுங்க. போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம அரைக்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைக்கும் போது நல்லா அரைப்படும். இப்போ கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க. இப்போ நல்லா அரைப்பட்டுட்டு இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயிலே யூஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் ஒரு 3 வெள்ளை கூட பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே ஒரு 10 சின்ன உள்ளி இதையும் பொடியாக கட் பண்ணி போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிடலாம். இப்போ லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 12 வெண்டைக்காய் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெண்டைக்காய் எண்ணெயில் வதங்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை, மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். இப்போ இதில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி, இது வெண்டைக்காய் புளி தண்ணியிலே நல்லா வெந்துடும். அந்த கொலகொலன்னு இருக்க அந்த இது கூட எல்லாமே போயிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அது கொதிச்சதுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துடுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வெண்டைக்காய் கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும், நல்லா குக்கும் ஆகிருக்கும். நம்ம புளி தண்ணி ஊற்றும் போது அந்த கொலகொலப்பு சீக்கிரமாகவே வரும், வேகவும் ஆரம்பிச்சிடும். அதனால தான் இப்போ அரைச்சி வச்சதை ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் இதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுவிடுங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கறி நல்லா கொதிக்கட்டு. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சு எடுத்துடலாம். அப்போ அந்த எண்ணெய் எல்லாமே மேலே பிரிஞ்சு வந்துடும். இப்போ தீயல் ரெடி ஆகிட்டு இதை அப்படியே நம்ம அடுப்புலேருந்து இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக தாளித்து மட்டும் ஊற்றிடுங்க. தாளித்து ஊற்றும் போது அந்த டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் காஞ்ச மிளகா இந்த 3ஐயும் போட்டு தாளிச்சிட்டு இதில் ஊற்றிடலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூட்டு, சைடிஷ் அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். நம்ம இதில் போட்டக்கூடிய வெண்டைக்காய் வச்சு அந்த சாப்பாட்டில் போட்டு விரசி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.